இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தியா? பக்கத்தில் வந்துருங்க சிவன் பக்கத்தில் கல் எப்படி உடச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கோயில் கட்டுறதுக்காக உடைக்கப்பட்ட கல்லுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூரியனுக்கு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. கல்லி சப்பாத்தி கல்லிடா. அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே. இது கேசியா ஆரிக்குலேட்டா. இதை வந்து சுகர் பேஷண்ட்டு, ஆவாரம் பூ சுகர் பேஷண்ட்டு அது ஃப்ளவரை வந்து ட்ரை பண்ணி டீயாக குடிக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடு. வரங்கெல்லாம் வைல்டாகவே இந்த சீதா செடிலாம் கிடக்கும். யாரும் நம்ம வந்து இது கல்டிவேட் பண்ண தேவையில்லை. மழை உச்சிக்கு வந்திருக்கும். சில எங்களுக்கு ஆப்போசிட்டுக்கு அந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ அந்த பாகு பனிமூட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த சைடு அந்த மலை. எங்கள் கிராமமே வந்து பார்த்திங்கன்னா நாலாப்புறம் மலை இருக்கும். சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து தீபகற்ப இந்தியான்னு எதுக்கு சொல்கிறாங்க, இந்தியா வந்து ஒரு தீபகற்ப ஒரு கண்டம்னு எதுக்கு சொல்கிறாங்க. 3 புறமும் நீரால் சூழப்பட்டு ஒரு பகுதி மட்டும் நிலத்தால் சூழப்பட்டுருக்கு. அதனால் இது வந்து நம்ம தீபகற்பம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் வந்து 4 புறமே வந்து பார்த்திங்கன்னா மலை தான். அதில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஹெக்டர் லேண்டு. அந்த 15,000 ஹெக்டர் லேண்டு மட்டும்தான் மலைப்பகுதி இல்லாத ஒரு பகுதி. பாருங்க, ஆக்சுவலாக மலையோட புறத்துக்கு வந்தாச்சு ஒரு பக்கம் நீரா. நம்ம இப்போ தலைவர் கிட்ட போனால் கீழே வந்து ஒரு டவுன் தெரியும். லைட்ல பார்த்தா ஒன்றும் செமையாக இருக்கு. ஆமாம், லைட் நிமலன்னடி போற்றி விஞ்ஞான வளர்ச்சி வந்து பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி போற்றி, மன்னனடி போற்றி. அண்ணாமலை சிவமே, அருணாசல சிவமே. அரௌண்ட் டைம் 6:30 நினைக்கிறேன். வெரி குவைட்டு, வெரி குவைட். நாங்கள் நடந்து போகிற சவுண்டு மட்டும் தான் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக அது வந்து காட்டுக்கோழி சவுண்டு. ஆமாம், அடி போற்றி. தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. மக்கள் தான் மாறணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சரை கொன்ற மரத்தை வெட்டியிருக்காங்க, தெரியுதா? சரை கொன்ற மரம். எப்பவுமே இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் வெட்டி அதெல்லாம் உரிச்சு எடுத்திருக்காங்க. இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல், இயற்கையை தொந்தரவு செய்யாமல் இருந்தாவே அது நம்மளுக்கு கோடி கொட்டி கொடுக்குங்க. மரத்தை இந்த வெட்டத்தில் மட்டும் இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு அக்கறை இருக்குன்னு மட்டும் தெரியலைங்க. அதனுடைய மதிப்பை இன்னமே உணராமல் தான் இருக்காங்க. ஒரு மரம் எவ்வளோ ஆக்சிஜனை லைஃப் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை இன்ன வரைக்கும் உணராமல் தான் இருக்காங்க. அதுக்காக தான் அந்த காட்டை பாதுகாப்பதற்காக தான் அரசியல் சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த காடை பாதுகாப்பதற்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எண்ணற்ற வகை அரசு அதிகாரிகள் போட்டிருக்காங்க. எதுக்காக? இந்த காடை பாதுகாத்தா அந்த காடு நம்மளை பாதுகாக்க, நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்கின்றதுக்காக தான். இந்த கொரோனா டைமெல்லாம்
இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க. அந்த புனிதமான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுறது தான் அந்த மரங்கள். அந்த மரத்தை வெட்டுவதற்கு எப்படி இந்த மனிதர்களால் முடியுதுன்றது எனக்கு அறியும் தெரியல. சரி விடுங்க, எத்தனை சோசியல் மீடியாவில் எத்தனை நியூஸ் போர்டில் எதில் எவ்வளோ சொன்னாலும் மட்டும் கேட்கவா போகிறாங்க? சட்டங்களால் மட்டுமே தண்டிக்க முடியும் அவர்களை. எவ்வளோ அழகாக இருக்கு இந்த இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்மளாம் கூட தோணாது. நம்ம படிச்சுன்றதுக்காக இல்லை, அது நம்மளோட ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த நிலப்பரப்பு, இந்த பூமியை பாதுகாக்கக்கூடியது இந்த இயற்கை வளங்கள் தான், இந்த காடுகள் தான். காடுகளும் இந்த மரங்கள் தான். இந்த காடு நமக்கு மட்டும் சொந்தமில்லை, இந்த காட்டை நம்பி கோடான கோடி உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு, அவங்களுக்கும் சொந்தமானது. ஆனால் இதில் அதிக ஆதிக்கம் செலுத்துவது யார் என்றால் இந்த மனித பதர்கள் தான். இந்த காட்டை அதிக ஆதிக்கம் செலுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித இனந்தங்கள் தாங்க. ஏன்னா ஈஸியாக ஹையர் அனிமல், மனிதர்கள் தான் இருக்கிறதுலே உயர்ந்த அனிமல்னு சொல்லிட்டு இந்த மரத்தை வெட்டுறதும் வேட்டையாடுறதும் பண்ணிட்டுருக்காங்க. பார்ப்போம் அடுத்த தலைமுறைக்கு நாமெல்லாம் எதை விட்டு போகணும்னு தெரியல. Gautam is also very interested to the nature. That is why நடந்தே கூட்டம் இருக்கும். நம சிவாய. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனா. பாதை வழியை வரும்போது பார்த்தோன்னா இந்த வழியில் தான் கோயிலுக்கு வரணும். இந்த வழியில் தான். இது எல்லாமே வந்து வேற மாதிரி இடம் மாறிட்டுருக்கு. ஐ திங்க் கோயில் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன்ல கௌதம், ரொம்ப ரொம்ப பக்கம் வந்தாச்சு. நம சிவாய. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனா. சிவமே உன் திருநாமம் வாழ்க என் உள்ளம். மலையூரிலே ஃபர்ஸ்ட்டாக ஓட்ட. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது வற்றாத தண்ணி, இந்த வழியும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட போர், மலை மேலே வந்து போட்ட போர். இந்த போர் வண்டி இந்த நாங்கள் நடந்து வந்த பாதை பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த போர் போடுற வண்டி வர்றது அவ்வளோ சுலபமான பாதையே கிடையாது. அதாவது இந்த சிவனின் அருளால் தான் கண்டிப்பாகவே அந்த போர் வண்டி மேலே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக அவ்வளோ ஒரு ஸ்லோப்பான பகுதி. நீங்கள் அந்த மலைப்பகுதி அதெல்லாம் கடந்து வந்து தான் இங்கே போர் போட்டு தண்ணி வற்றாத தண்ணி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த போர் போட்டு. இந்த வரைக்கும் இதுதான் சப்ளை பண்ணிட்டுருக்கு தண்ணி. இந்த தண்ணி வந்து நோ சால்ட்டு, அவ்வளோ பியூரிஃபை. நாமெல்லாம் ஆரோ யூஸ் பண்ணி குடிப்போம், அவ்வளோ சுத்தமான தண்ணி அந்த தண்ணி. அந்த பழம்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து அதுதான். இந்த கிரானைட் கல் வந்து வேறு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரல, இங்கே நியர்பைல எடுத்துருக்காங்க.
ஐ திங்க் இட் இஸ் எத்திக்கல் ஆர் அன்எத்திக்கல், ஐ டோன்ட் நோ. பட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல். இதுதான் வந்து அந்த கல் அறுக்கிற மிஷின். கிரானைட் கல் அறுக்கிறது. ஓ அவ்வளோ சைனிங். ஆக்சுவலாக இந்த கல் இல்லாமல் இங்கேயே இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே வெட்டி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிரேட்னஸ். செதுக்கியிருக்காங்க நமக்கு. இதுதான் கோயில் இருந்த இடம். இப்போ வந்து அப்படியே ஒர்க்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அது வந்து தருமபுரி சிட்டி, பாப்பாரப்பட்டி சிட்டி. இது வந்து ஃபுல் டவுனில் இருந்தது. ஃபுல்லாக மண் அங்கே நோண்டியிருக்காங்க. அந்த மண்ணு கொட்டி ஹைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணி ஏதோ காரணத்துக்காக கோயில் வேலை வந்து பாதியில் அப்படியே நிப்பாட்டிருக்காங்க. இங்கே குட்டி நந்தீஸ்வரர் தெரியுதா, சுற்றி மலை தான். இப்போ வந்து சிவன் இருக்கிறது அங்கே அந்த இடம் நினைக்கிறேன். காட்டு கோழி கத்துது. சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டை ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும். கூடிய சீக்கிரம் சிவன் அருளாலும் மக்கள் அருளாலும் மக்களுடைய முயற்சியாலும் இந்த வேலை மீண்டும் தொடங்கலாம். நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப 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 பழமை வாய்ந்த கோயிலுங்க இது. இவ்வளோ லைட் ஏற்றிருக்காங்க, மண்ணு கொட்டி. ஆக்சுவலாக தெரியுதுங்களா இது இந்த ஹோல் எவ்வளோ இருக்குன்ட்டு? கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து இது ரொம்ப ஒரு ஐ திங்க் 500 இயர்ஸ் வெரி ஓல்ட் டெம்பிளுங்க. இதுதான் கருவறை வைக்கக்கூடிய இடம். இதனுடைய ஆழமட்டம், அதாவது எல்லா கோயிலுக்குமே எப்படி தான் சாமி கருவறைன்றது கீழே பூமியிலிருந்து லிங்கிங். இது பூரா மணல் ஃபில் பண்ணாங்க, இந்த எர்த் கனெக்ஷன்ற மாதிரி சக்தி கொடுக்கறதுக்காக. இந்த இங்கே கீழே பூமியிலேருந்து மேலே டாப் கோபுரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இது. இந்த இடத்துல பள்ளம் வைக்கிறது கருவறை, மெயின் கருவறை இடம் இது. இங்கே தான் இருந்தார். இப்போதைக்கு கீழே வச்சுருக்காங்க. நம்ம கீழே போய் பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வனை முழுவதும் ஓய உரைப்பன் யான். அப்பனே ஐயனே சிவனே, எப்படியாவது இந்த சன்னதி மீண்டும் சன்னதியின் வேலை துவங்க வேண்டும் என்று சிவனை வேண்டுகிறேன். இதுதான் போய் இருக்கிற சிவன். அரியேனே சிவனே
உன்னை போற்றிட அரியேனே சிவனே. ஐயனே சிவனே, இந்த கோயில் ஸ்டார்ட் ஆகணும் சிவனே. எல்லாரும் உன்கிட்ட வந்து எல்லாரும் பேரணும் உன்கிட்ட. இந்த கோயில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வை சிவனே. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்களும் வந்து பாருங்க guys, விசிட் பண்ணி பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம், பேசிட்டோம். இப்போ கோயிலிருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பு பவர்ஃபுல்லான இடங்க இந்த இடம். சுற்றி பாருங்க, அவ்வளோ இயற்கையான ஒரு பகுதியில் தான் இந்த சின்னமலை மாதேஸ்வரன் டெம்பிள் இருந்தது. கிட்டத்தட்ட இது ரொம்ப வெரி ஓல்ட் டெம்பிள், எங்களுக்கு நினைவு இல்லை. எங்கள் தாத்தா, அதுக்கு முன்னே அவருடைய தாத்தா, அந்த காலகட்டத்தில் ஒரு 500 இயர்ஸ் வெரி ஓல்ட் டெம்பிள் தான். பட் இது ஒரு சிலர் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப பழைய குழந்தை ரொம்ப பாலடைஞ்சு இருந்தது. இதை புதுப்பிச்சு நல்லா பெரிய கோயிலாக கட்டணுன்னு சொல்கிறவருடைய கனவு வருது, ஒரு சிலருடைய கனவு. அந்த கனவு இப்போதைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பட் மீண்டும் இந்த கோயில் பணி தொடங்க வேண்டும். எவ்ரி பிரதோஷம், நான் வந்து பல பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக எங்கள் நேட்டிவில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரதோஷத்தையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க, அவ்வளோ க்ரௌடு வருவாங்க. இங்கேருந்து தருமபுரி, பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, இந்த புறம் பண்ண, இந்த மாதிரி ரொம்ப நிறைய மக்கள் வருவாங்க. இந்த பக்கம் பிக்கிலி, கொல்லப்பட்டி, பெரியூர், மலையூர், இந்த மாதிரி வெவ்வேறு பகுதியிலேருந்து மக்கள் வந்து இங்கே வருவாங்க. பட் ஏதோ காரணத்துக்காக தடை செய்யப்பட்டிருக்கு. பட் அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடு இப்படி பாதியில் தடை செய்யப்பட்டால் அந்த வீடு கட்டுவதை மனநிலை எப்படி இருக்குன்றது நம்ம தான் யோசிக்கணும். பட் இங்கே இருக்கிற இயற்கையை தொந்தரவு செய்யாமல் தான் இவங்க ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன காரணத்தின் அடிப்படையில் இதை தடை செஞ்சாங்கன்னு தெரியல. என்னோட முழு இஷ்யூ என்னன்றதும் கண்டிப்பாக ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த கோயில் பணி என்பது மீண்டும் துவங்கப்பட்டால் கண்டிப்பாக சிவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொல்லுவாங்கள்ல, அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே மீண்டும் இந்த கோயில் தொடங்கப்பட்டால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தொடங்கணும். நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்காங்க. யார் இதை தடை செஞ்சாங்களோ அவங்க மனசுலேயே போய்ட்டு இந்த சிவனும் சொல்லி இந்த பணியை துவங்க வைக்கணும். மீண்டும் அந்த சின்னமலை மாதேஸ்வரன் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அவருடைய சன்னதியில் அமர்ந்து அவர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்க வேண்டும். அவனை மிஞ்சிய சக்தி இங்கே எதுவுமே இல்லை. அவன் நினைத்தால் இங்கே எது வேண்டாலும் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். இங்கே கோபுரம் உருவாகும். இந்த இடத்தில் அவர் கண்டிப்பாக அருள்வாசி வழங்குவார். என்ன சிறிது காலம் எடுக்கலாம். இதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் அதில் சொல்ல முடியாது. நான் அவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க, அவ்வளோ பணி செஞ்சுருக்காங்க. இதை பாதியில் நிப்பாட்டுறது என்பது கண்டிப்பாக
ஏற்றுக்கக்கூடியதல்ல. எத்தனையோ இயற்கைகளை அழித்து எவ்வளவோ பெரிய பெரிய இடங்களில் வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அது நிறைய சான்றுகள் இருக்குது, வரலாற்றுகளும் இருக்குது, வரலாற்று நிகழ்வும் இருக்குது. ஒரு கோயில் கட்டப்படும் என்பது சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது அரசாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த பொதுமக்களாக இருக்கட்டும். இந்த கோயில் என்பது யாரும் ஒரு தனிப்பட்ட ஒருவருக்காக கட்டப்படக்கூடியது அல்ல. கோயில் என்பது பொது சொத்து, பொதுமக்களுடைய சொத்து தான். என்னவென்றால் இது அரசு, அதுபோல் என்னென்னா இது இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதுதான் இன்னும் பெரிய கொடுமை. சரி, நம்ம அரசியல் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். நம்மளும் அரசியல் பேசுவோம். எது எப்படி இருந்தாலும் சரி, சிவன் இங்கு வந்து அமர்ந்து இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அதற்கு அவனே அருள் புரிய வேண்டும், அவனே துணை புரிய வேண்டும். நன்றி. எல்லாம் சிவமயம். ஃப்ரெண்ட்ஸ், சிவன் அருளாலே இந்த கோயில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம கோயிலேருந்து கிளம்ப போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிளம்புறதுக்கு. சரி, பாய் காய்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், மறக்காம கேஜிஹெச். ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நம நிமலன்னடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. ஈசனடி போற்றி.